இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அன்னைக்கு இருந்த மனிதர்கள் அத்தனை பேருக்குள்ள அவன் ஒரு மனுஷன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான்னு சொல்லப்பட்டது. அவன் வாழ்ந்த காலத்தில் அந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க? ஆண்டவர் அவங்களை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். அவர்களுடைய நினைவுகள் பொல்லாதது, அப்படி இருதயத்தின் எண்ணங்கள் அது கண்டிப்பாக விரும்பத்தகாதது. ஆண்டவருடைய இருதயம் விசனப்பட்டது. மனிதர்களை அவர் படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்கு. அப்போ அவருடைய வழிகள் கெடுக்கப்பட்டதாக இருந்தது. தேவனோடு ஒரு ஐக்கியம் ஒருத்தருக்கு இல்லை. தேவன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்கிற நினைவு ஒருத்தருக்கு இல்லை. தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு தேடல் ஒருத்தருக்குமே இல்லை. ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறாரே, அவரை போல இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை முறை ஒருத்தருக்கு இல்லை. தேவனோடு பேசணுமே, பழகணுமே, நடக்கணுமே, இப்படியெல்லாம் யாருமே நினைக்கலாங்க. அவர் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு மோசமான அருவருப்பான வாழ்க்கை வாழ முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மத்தியில் தான் இந்த நோவா அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ள நீதிமானா உத்தமனார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எப்படினாலும் இருக்கலாம், அவங்க வாழ்க்கையை எப்படினாலும் அனுபவிக்கலாம், அவங்க நினச்சதெல்லாம் செய்யலாம், விரும்புகிற மாதிரிலாம் போகலாம். ஆனால் நீங்களும் நானும், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு வழியை நியமித்திருக்கிறார். அவருக்கு சில காரியம் பிடிக்கும், சிலது பிடிக்காது. அவர் அவருடைய படைப்பாகிய நம்மிடத்தில் சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் புரிஞ்சு நம்ம வாழ்னா மட்டும்தான் இந்த காலத்தில் நீதிமான்களா உத்தமர்களாக வாழ முடியும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவர்களே, வேதத்தை கை கொண்டு வாழ்கிறவர்களே, ஆண்டவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறவர்களே, விசுவாசிகளே, ஊழியர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சுற்றி இருக்கிற ஆட்களெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஆண்டவரை பாருங்கள். அவர் உங்கள் கையில் தந்திருக்கிற வேதத்தை பாருங்கள். இது உங்களுக்கு காண்பிக்கிற வழியில் நடந்து நோவாவை போல ஒரு சாட்சியை பெற்றுக்கொள்ளும். நோவாவை போல ஒரு அடையாளமாக பூமியில் நம்ம இருக்கணும். நம்ம வாழ்கிற சமுதாயத்திற்கு மத்தியில் இப்படி ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கணும். நீங்கள் படிக்கிறது ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம். வாலிபர்களே, பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை குறித்து நோவாவை குறித்து சொல்லப்பட்டது போல சொல்லப்படணும். வேலை பார்க்குற இடம், தொழில் ஸ்தலம், இதிலெல்லாம் இன்றைக்கி எப்படி மக்கள் இருக்கிறாங்க, எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் உங்களை குறித்து சொல்லப்படணும். இந்த கம்பெனியில், இந்த வேலை செய்கிற இந்த இடத்துல, இந்த ஊரில் ஒரு நீதிமான், ஒரு உத்தமன், இந்த சபையில் ஒரு நீதிமான், ஒரு உத்தமன் என்று நோவா என்கிற பேர் வந்த இடத்துல நம்முடைய பெயர் வர கர்த்தர் கிருபை தருவாராக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு பலன் அளிப்பாராக. பரலோக தேவனே, நோவாவை போல நீதிமான்களாய் உத்தமர்களாய் வாழ உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.